ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் ஃபன் ஃபேக்ட்ஸ்க்காக நீங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். முடிஞ்சால் நீங்கள் நம்ம சேனலோட எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பிரெயின், அதாவது மூளை. நான் சின்னதாக ஒரு கொஷின் கேட்குறேன். அதாவது உங்கள் கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகே, இப்போ மேம் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் கையை ரேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கொஷினுக்கான ஆன்சரை சொல்லிடுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போன்னு பார்த்தீங்கன்னா இதில் எனக்குள்ள கேள்வி என்னென்னா, இந்த நீங்கள் கையை ரேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவர் உங்களை கட்டுப்படுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலை? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நீங்களாம் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? ஸோ எந்த ஒரு பவரும் இல்லாமல் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்படி என்ன பவர் உங்கள் மேலே இருக்குது? ஒருவேளை மெஜிஷியன் யாராவது உங்களை கட்டுப்படுத்துகிறாங்களோ? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த பவர் எதுவுமே இல்லைங்க. நம்ம ஆர்கன் பிரெயின். உடம்புல உள்ள ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் ஒரு டாஸ்க் இருக்குது. அதாவது நம்ம ஸ்டொமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணிடுது, ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாம் சேர்த்துட்டு டைஜஸ்ட் பண்ண உதவுது. ஸோ ஸ்டொமக் ஒரு இம்பார்ட்டண்ட் தான். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் பைப் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஒரு பாசேஜ் மாதிரி ஒன்று தேவைப்படுதுங்க. அந்த பாசேஜ் தான் ஃபுட் பைப் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா மற்ற டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸுக்கும் அந்த ஃபுட் பாஸ் ஆகும். ஓகே, நான் சொன்னபடி ஸ்டொமக்கு ஒரு மிக்ஸி தாங்க. ஒரு மிக்ஸிக்கு மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். வை பிகாஸ் அது அந்த ஃபுட்டை அந்த ஃபுட்டை அரைச்சிட்டு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லாம் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே சக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாருக்குமே அனுப்புது. ஸோ இப்படி தான் நம்ம ஃபுட் டைஜஸ்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன ஆர்கன்ஸ்க்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான யூஸ் இருக்குது இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம மனித மூளை இருக்கீங்களா, இதுதான் நம்ம மனித மூளை. இதுதான் பிரெயின். நம்ம பிரெயினுக்கு என்ன யூஸ்னால், அதாவது நம்ம சிந்தனைகளை ஓகேங்களா, நம்ம சிந்தனைகளை கட்டுப்பட்டு விடாங்க பிரெயின். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பாத்திரம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது, சம்பவங்களை ஞாபகப்படுத்துறது, அதை நினைவுபடுத்துறது, இந்த மாதிரி எல்லா ஆக்ஷன்ஸ்க்கும் சம்மந்தப்பட்டது ஹியூமன் பிரெயின். பிரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கம்ப்யூட்டர்ஸ்க்கு சமங்க. இந்த மாதிரி ஒரு அதிசய பிறவியான பொருள் கிடைக்கிறதுக்கு நம்ம அதிர்ஷ்டசாலிங்க. கடவுள்கிட்ட நன்றியை சொல்லலாம். இந்த மனித மூளை ரொம்ப வித்தியாசமானது, விந்தையானது, ரொம்ப புதிதானது. இதனால் மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்பூனால் சாப்பிட்றது அது மட்டும் இல்லைங்க, நம்ம சட்டை போடுறது எல்லாமே அனுபவ பயிற்சிகள் தான். இந்த மூளை எப்படி அதை கற்றுக்கிறது, இந்த மூளை எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ மேதைகள் ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் சிம்பேன்சி போன்ற குரங்குகளுக்கு மொழி அறிவை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதாவது பிற மொழிகளை இலக்கண விதிப்படி பேசுவது நமக்குடைய ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கில் தான். ஓகேங்களா, அது மனித மூளையால் ஏற்படுது. ஆனால் சிம்பேன்சி போன்ற குழந்தைங்களுக்கு நம்மளை மாதிரி ஒரு ஸ்கில் அவங்களுக்கு இல்லைங்க. மொழியை விடியின்படி பேசுவது எழுதுவது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ சொல்லப்போனால் நம்ம மனித மூளை கற்றடே ஒரு பொக்கிஷம் ஆகிடாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மனித மூளைக்கே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மனித மூளையோட உலகத்தை நம்ம இன்னும் ஜம்ப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மனித மூளையோட ஃபோர் ஸ்ட்ரக்சர், அந்த என்ன சொல்கிறேன் ஃப்ரண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, மனித மூளையோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும் மனித மூளை. அதாவது சொல்ல போனால் முட்டைக்கோஸ் எப்படி இருக்குமோ முட்டைக்கோஸோடைய அதே வடிவு. நீங்கள் நான் இப்போ இந்த மாதிரி ஹோரிசோண்டலாக திருப்பி காட்டுறேன், உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா மனித மூளை. ஒரு முட்டைக்கோஸ் எப்படி இருக்குமோ சேம் அதே ஸ்ட்ரக்சரில் தான் ஒரு பிரெயின் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம் மேலே இந்த மாதிரி தான் டேஸ்ட் மூளை எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் ரவுண்டாக ஒன்று ஒரு முடுக்கு தண்டு மாதிரி ஒரு ஸ்டெம் ஒன்று போகும் இல்லையா, அதே மாதிரி தாங்க மனித மூளையும் வெங்காயம் மாதிரி ஒரு சுழிச்சிட்டு கீழே ஒரு தண்டு போகும்.
அதுதாங்க நம்ம மனித மூளையோட ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் இப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மனித மூளை இன்னும் ஜூம் பண்ணலாமா? மனித மூளையோட அடுத்த அதாவது அந்த மனித மூளையை நீங்கள் பிரித்து வெட்டினா எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மனித மூளையை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ இது கட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா மனித மூளை வந்துட்டு எப்படி இருக்கும், அதோட பயன்பாடுகள் ப்ளஸ் அதை பிரித்தா வந்து எப்படி இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம மனித மூளையை ஜூம் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மனித மூளை வந்துட்டு அபாரமானது. இது பற்றி சொல்லிக்க நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மனித மூளைக்கு நிறைய ஃபேக்ட்ஸ், மனித மூளையோட நிறைய ஃபேக்ட்ஸ், அதோட இன்டீரியர் பார்ட்ஸ் எல்லாம் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாமா? இதான் பார்த்திங்கன்னா ஹியூமனோட பிரெயின் மேப் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. இப்போ இந்த மாட்யூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஹியூமன் பிரெயினுடைய 3 பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 4 பிரெயின். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 பிரெயின், வெளியில் தெரியக்கூடிய பிரெயின், வெளியில் வந்துட்டு ஸ்ட்ரக்சரெலாம் அப்பியர் ஆகுறோம்ல, அந்த வெளியில் வந்துட்டு எப்படி தெரியுமோ அதுதான் 4 பிரெயின், வெளியில் தெரியக்கூடிய பிரெயின் பகுதி. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனால் அது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே காமிச்சோம் இல்லையா, அது தாங்க 4 பிரெயின். இதுதான் பார்த்திங்கன்னா மிட் பிரெயின், நடுவு மூளை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்ட் பிரெயின் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஹிண்ட் பிரெயினான்ட்டு ரொம்ப ஷார்ட்டான பகுதி. அதாவது 4 பிரெயின்ட்டு பார்த்திங்கன்னா முற்பகுதி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிட் பிரெயின் அப்படின்னு சொன்னேன்னா இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அந்த 4 பிரெயினை விட இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அதனால் நடுப்பகுதி ப்ளஸ் கொஞ்சம் ஷார்ட்டான பகுதி, இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய பகுதியாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு பார்ட்டான்னு பார்த்திங்கன்னா இப்போ ஜூம் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பிரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா செரிப்ரம். இதுதான் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். இது வந்து பார்த்திங்கன்னா 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் இருக்குது. ஹெமிஸ்பியர்னால் என்னென்ன இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பண்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பண்டு வந்து ஹாஃபோ ஈக்குவலாக கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஸ்பியராக வரும். அதுக்கு பேர் தான் ஹெமிஸ்பியர். ஓகே, ஸோ நம்ம வந்து எர்த் லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட் கான்செப்டில் இது பச்சிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த செரிப்ரம் வந்துட்டு இது 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 2 ஹெமிஸ்பியராக அது பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து இணைஞ்சிருக்கும். ஓகே, அது வந்து எப்படி ஜாயின் இருக்குன்னு தெரியுமா? டென்ஸ் பேண்ட்ஸ் ஆஃப் ஃபைபர், அதாவது ரொம்ப அடர்த்தியான ஒரு ஃபைபர் ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்பஸ் கேலோசம் அப்படிங்கிற டென்ஸ் ஃபைபரால் தான் இந்த 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸுமே வந்துட்டு ஜாயினாக இருக்குது, இணைஞ்சு இருக்குது. ஓகே.